ஹாய் வெல்கம் ஆல். நம்ம இந்த வீடியோவில் வந்து இந்திய பொருளாதாரத்தோட ரொம்ப முக்கியமான டாப்பிக்கான 5 ஆண்டு திட்டம் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து வரப்போகிற குரூப் 2 எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது போக எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் 5 இயர் பிளான். இதில் நம்ம பார்க்க போகிற கொஷின்ஸ் எல்லாமே சமச்சீர் கல்வியிலேருந்து எடுத்திருப்பேன். அது போக டிஎன்பிஎஸ்சியில் நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து எடுத்திருப்பேன். அதனால் இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக 5 இயர் பிளானை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருப்பேன். பிடிஎஃப் வந்து டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணிவிடுவேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ல் யூனிட் நம்பர் 6ல் இந்தியன் எக்கனாமிக்ஸ் இருக்கும், இந்திய பொருளாதாரம். அதில் ஸ்டார்டிங்லேயே 5 ஆண்டு திட்ட மாதிரிகள் ஒரு மதிப்பீடு, அதுக்கப்புறம் திட்டக்குழு மற்றும் நிதி ஆயோக், இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் 11th பொருளாதாரத்தில் சாப்டர் நம்பர் 8ல் இருக்கும், 8.13ல் கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து 12th பொருளாதாரத்தில் சாப்டர் நம்பர் 11ல் இருக்கும். இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த 2 லெசனுமே ரீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஷின், 5 ஆண்டு திட்டம் என்ற கருத்தை இந்தியா எந்த நாட்டிலிருந்து பெற்றது? ஆன்சர் ரஷ்யா. இந்த 5 இயர் பிளானை வந்து நம்ம ரஷ்யா கிட்டேருந்து தான் பாரோ பண்ணியிருப்போம். ரஷ்யா வந்து 1928லேயே இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ரஷ்யாவில் வந்து ஜோசப் ஸ்டாலின்றவர் தான் இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட் கொஷின், திட்டக்குழு எப்போது அமைக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 1950 மார்ச் 15. பிளானிங் கமிஷன் வந்து மார்ச் 15, 1950ல் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இந்த பிளானிங் கமிஷனோட சேர்மேன் யார் இருப்பாங்கன்னா பிரைம் மினிஸ்டர் தான் இருப்பாங்க. அட்வைசரி பிளானிங் போர்டுன்னு 1946ல் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இதோட சேர்மேன் வந்து கேசி நியோகி. இவங்களோட ரெக்கமெண்டேஷன் தான் இந்த திட்டக்குழு வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஷின், இந்திய பொருளாதார திட்டமிடல் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, எம் விஸ்வேஸ்வரய்யா. எம் விஸ்வேஸ்வரய்யா வந்து 1934லேயே பிளானிங்கை பற்றி சொல்லியிருப்பார். இவரோட புக்கு பேர் வந்து இந்திய பொருளாதார திட்டமிடல். இதில் வந்து 10 ஆண்டு திட்டம் பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட் கொஷின், பாம்பே திட்டம் எப்போது உருவாக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 1940. 12th எக்கனாமிக்ஸில் 1940ன்னு இருக்குது, ஒரு சில புக்கில் வந்து 1944ன்னு இருக்குது. புக்கில் 2 டேட்டாவுமே இருக்குது, ஸோ நீங்கள் 2ல் எது வேணால் ஆன்சர் பண்ணலாம். பாம்பே திட்டம் வந்து 1940ல் போட்டிருப்பாங்க. இந்த பாம்பே திட்டத்தை 1938லேயே முன்னணி தொழிலதிபர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க இதை பற்றி. இந்த பாம்பே திட்டம் வந்து ஒரு 15 ஆண்டு முதலீட்டு திட்டம். கொஷின் எப்படி கேட்கலான்னா, எந்த திட்டம் வந்து 15 ஆண்டு முதலீட்டு திட்டம் அப்படின்னு கேட்பாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நேரு வந்து 1938ல் தேசிய திட்டக்குழு ஒன்று வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட்டு எஸ்என் அகர்வால் வந்து 1944ல் காந்திய திட்டம் வந்து போட்டிருப்பார். இந்த காந்திய திட்டத்தில் வேளாண்மைக்கும் கிராமிய பொருளாதாரத்துக்கும் தான் முக்கியத்துவம் வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஷின், மக்கள் திட்டத்தை வடிவமைத்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, எம்என் ராய். எம்என் ராய் வந்து 1945ல் இந்த திட்டத்தை வந்து போட்டிருப்பாரு. இவர் வந்து வேளாண்மையை வந்து இயந்திரமயமாக்கணும்னு சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட்டு ஜேபி நாராயணன் வந்து 1950ல் ஒரு திட்டம் போட்டிருப்பாரு. அது பேர் வந்து சர்வோதயா திட்டம். சரிங்களா? பாம்பே திட்டம் வந்து 1940. அதுக்கப்புறம் நேரு வந்து 1938ல் தேசிய திட்டக்குழு வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பார். எஸ்என் அகர்வால் வந்து காந்தியன் திட்டம் 1944ல் போட்டிருப்பார். எம்என் ராய் வந்து 1945ல் திட்டம் போட்டிருப்பாரு. நெக்ஸ்ட்டு ஜேபி நாராயணன் வந்து சர்வோதயா திட்டம் 1950ல் போட்டிருப்பார். இதை வந்து மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்கலாம். இந்த சர்வோதயா திட்டம் வந்து காந்திய திட்டம், அதுக்கப்புறம் வினோபா பாவே இருக்கார்ல, அவங்களோட கருத்தை வச்சு தயாரித்த ஒரு திட்டம். நெக்ஸ்ட் கொஷின், இந்தியாவில் திட்டக்குழுவின் முதல் தலைவர் யார்? நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துருப்போம், திட்டக்குழுவோட தலைவர் வந்து பிரைம் மினிஸ்டர் தான் இருப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு தலைவர்னால் ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் தான் இருந்திருப்பார். ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் வந்து நேரு. நெக்ஸ்ட் கொஷின், இந்தியாவில் எந்த 5 ஆண்டு திட்டம் ஹாரோல்ட் டாமர் மாதிரியை அடிப்படையாக கொண்டது? ஆன்சர் முதல் 5 ஆண்டு திட்டம். முதல் 5 ஆண்டு திட்டமோட டைம் பீரியட் வந்து 1951லேருந்து 56. இதை தான் ஹாரோல்ட் டாமர் மாதிரின்னு சொல்லுவாங்க. இந்த திட்டத்தில் வந்து முக்கியத்துவம் எது கொடுத்தாங்கன்னா வேளாண்மைக்கு கொடுத்துருப்பாங்க. ஒரு திட்டத்துலையுமே ஒரு விஷயத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. அதை கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கணும். அதை கொஷினாக கேட்டிருக்காங்க நிறைய வாட்டி. ஃபஸ்ட்டு 5 இயர் பிளானோட முக்கியத்துவம் வந்து வேளாண்மை. ஒரு 5 ஆண்டு திட்டத்துக்குமே 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து இலக்கு வச்சுருப்பாங்க, டார்கெட் வச்சுருப்பாங்க, இவ்வளோ % வந்து ஜிடிபி க்ரோத் இருக்கணும்னு. செகண்ட் வந்து அந்த திட்டம் வந்து எவ்வளோ % அச்சீவ் பண்ணியிருக்குதுன்னு பார்ப்பாங்க, அதாவது எட்டிய வளர்ச்சி விகிதம். இது 2 டேட்டாவுமே கிட்டத்தட்ட எல்லா 5 ஆண்டு திட்டத்துக்குமே இருக்கும். இதுவும் கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு 5 இயர் பிளானோட எட்டிய வளர்ச்சி விகிதம் வந்து 3.6%. இதோட டார்கெட் இலக்கு வந்து 2.1%. இது புக்கில் இல்லை, பட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? டார்கெட் வந்து 2.1%, ஆனால் அச்சீவ் பண்ணது வந்து 3.6%. ஸோ இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லான பிளான். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு 5 இயர் பிளானில் வந்து வேளாண்மைக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அதனால தான் இந்த பீரியடில் 3 முக்கியமான அணைகள் வந்து
பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஒன்று வந்து பக்ரா நங்கல் அணை, நெக்ஸ்ட்டு ஹீராகுண்ட் அணை, அதுக்கப்புறம் நாகார்ஜுனா சாகர் அணை. நெக்ஸ்ட் கொஷின், இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் முதன்மை நோக்கம் என்ன? ஃபஸ்ட்டு ஒன் வந்து விவசாயம், அதாவது வேளாண்மை. செகண்ட் வந்து தொழில்துறை, இண்டஸ்ட்ரியலைசேஷன். செகண்ட் 5 இயர் பிளானோட டைம் பீரியட் வந்து 1956லேருந்து 61. இதை வந்து பிசி மஹாலனோபிஸ் மாதிரின்னு சொல்லுவாங்க. இந்த பிசி மஹாலனோபிஸோட பிறந்த நாள் வந்து ஜூன் 29. இந்த ஜூன் 29 தான் நம்ம வந்து தேசிய புள்ளியியல் நாளாக செலிப்ரேட் பண்ணுறோம். இதில் வந்து தொழில்துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. இந்த செகண்ட் 5 இயர் பிளானோட எட்டிய வளர்ச்சி விகிதம் வந்து 4.1%. ஆனால் இதோட இலக்கு டார்கெட் எவ்வளோனா 4.5%. இதுவும் புக்கில் இல்லை, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இண்டஸ்ட்ரீஸுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்களா, அதனால தான் இந்த பீரியடில் 3 முக்கியமான ஸ்டீல் பிளான்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஒன்று வந்து ரவுர்கலா ஸ்டீல் பிளான்ட், எங்கன்னா ஒடிசாவில். இதுக்கு வந்து ஜெர்மனி ஹெல்ப் பண்ணியிருக்கோம் நமக்கு. நெக்ஸ்ட்டு துர்காப்பூர் ஸ்டீல் பிளான்ட். இது எங்கன்னா வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளத்தில். இதுக்கு யூகே, பிரிட்டிஷ் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பிலாய் ஸ்டீல் பிளான்ட். இது வந்து சத்தீஸ்கரில் ஓப்பன் பண்ணியிருப்போம். இதுக்கு நமக்கு ரஷ்யா வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் கொஷின், எந்த ஐந்தாண்டு திட்டம் கார்கில் திட்டம் என்றும் அழைக்கப்படுகிறது? ஆன்சர், மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம். தேர்ட் 5 இயர் பிளானோட டைம் பீரியட் வந்து 1961லேருந்து 66. இதை தான் கார்கில் திட்டம்னு சொல்லுவாங்க. இந்த திட்டம் வந்து எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்கன்னா, சுதந்திரமான பொருளாதாரம் மற்றும் சொந்த முன்னேற்ற நிலையை ஏற்படுத்துதல். இதுதான் இந்த 5 இயர் பிளானோட ஃபோக்கஸ். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து அக்ரிகல்ச்சர், செகண்ட் வந்து இண்டஸ்ட்ரீஸ், தேர்டு வந்து இதுதான். இதோட இலக்கு வந்து 5.6%. ஆனால் இது அச்சீவ் பண்ணது எவ்வளோனா 2.4% எவ்வளோ தான். இந்த டேட்டா புக்கில் இல்லை. அதாவது 5.6 டார்கெட் வச்சு 2.4 தான் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அப்போது இது வந்து கம்ப்ளீட் ஃபெயிலியரான பிளான். அந்த ஃபெயிலியருக்கு 2 முக்கியமான ரீசன் இருக்குது. ஒன்று வந்து 1962 நடந்த இந்தோ சைனா வார், இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நடந்த வார். செகண்டு 1965 நடந்த இந்தோ பாகிஸ்தான் வார், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த வார். இது 2 தான் ரொம்ப மேஜரான ரீசன். நெக்ஸ்ட் கொஷின், எந்த காலம் திட்ட விடுமுறை காலம் என்று அழைக்கப்படுகிறது? 1966லேருந்து 69. திட்ட விடுமுறை, அதாவது ஐந்தாண்டு திட்டத்துக்கு 5 இயர் பிளானுக்கு வந்து விடுமுறை கொடுத்துருப்பாங்க. அது பேர் தான் திட்ட விடுமுறை. அப்போ இந்த டைமில் வந்து ஓராண்டு திட்டம் வந்து நடந்திருக்கும். இந்த டைமில் வந்து அக்ரிகல்ச்சர், வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் தொழில்துறைக்கும் முக்கியத்துவம் வந்து கொடுத்துருப்பாங்க. இதே மாதிரி 5 இயர் பிளானில் இன்னொரு இடத்துல பிரேக் வந்திருக்கும், 1978-79. அது வந்து சுழல் திட்டம்னு சொல்லுவாங்க. சுழல் திட்டம். நெக்ஸ்ட்டு திரும்பவும் 1990லேருந்து 91, அதுக்கப்புறம் 1991லேருந்து 92. இந்த டைமில் வந்து ஆண்டு திட்டம் போட்டிருப்பாங்க, அதாவது ஆனுவல் பிளான் போட்டிருப்பாங்க. இல்லை, 5 இயர் பிளானை பொறுத்த வரைக்கும் இந்த 3 இடத்துல வந்து பிரேக் ஆகிருக்கும். ஸோ இது 3மே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின், டேஷ் மாதிரி 4வது ஐந்தாண்டு திட்டத்தின் அடிப்படையாக இருந்துள்ளது? ஆன்சர், ஆப்ஷன் பி, சிஇஎல்பி மாதிரி. இதை ரீசெண்டாக டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஆனால் இந்த டேட்டா வந்து புக்கில் இல்லை. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின், எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் நிலையான வளர்ச்சி மற்றும் தற்சார்பு நிலையை அடைவது முக்கிய குறிக்கோளாக உள்ளது? ஆன்சர், ஆப்ஷன் பி, 4வது ஐந்தாண்டு திட்டம். ஃபோர்த்து 5 இயர் பிளானோட டைம் பீரியட் வந்து 1969லேருந்து 74. நம்ம வந்து அப்படியே ஆர்டராக தான் பார்த்துட்ருக்கோம். நீங்கள் இதை வந்து நோட்ஸாக எடுத்துக்கிட்டால் இன்னும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட ஃபோக்கஸ் தான் நிலையான வளர்ச்சி மற்றும் தற்சார்பு நிலையை அடைவது. இதோட இலக்கு வந்து 5.7%. ஆனால் எட்டிய வளர்ச்சி விகிதம் வந்து 3.3% தான். நெக்ஸ்ட் கொஷின், டிபி தார் எந்த ஐந்தாண்டு திட்டத்தை வரைந்தார்? ஆன்சர், 5வது. 5th 5 இயர் பிளானோட டைம் பீரியட் வந்து 1974லேருந்து 79. இதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் எதுனா வேளாண்மை, செகண்ட் வந்து தொழில்துறை, தேர்டு வந்து சுரங்க தொழில். சரிங்களா? இந்த ஆர்டர்லேயே அப்படியே பார்த்து வச்சுக்கோங்க. இவங்களோட இலக்கு வந்து 4.4%. ஆனால் எட்டிய வளர்ச்சி விகிதம் வந்து 4.8%. இந்த டைமில் வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்தது இந்திரா காந்தி. அப்போ இவங்க தான் இந்த திட்டக்குழுவோட தலைவராக இருந்திருக்காங்க. இந்த டைமில் தான் இந்திரா காந்தி வந்து 20 பாயிண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒன்று வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. எப்போனா 1975. இதை தனியாக கொஷினாக கேட்டிருக்காங்க. இந்த 20 பாயிண்ட் ப்ரோக்ராமோட முக்கியமான ஃபோக்கஸ் வந்து வறுமையை ஒழிக்கிறது, அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறது, எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணுறது, அதெல்லாம் வரும். நெக்ஸ்ட் கொஷின், வறுமை ஒழிப்பு, அதாவது கரிபி ஹட்டாயோ எந்த ஐந்தாண்டு திட்டத்தின் போது அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆன்சர், ஆப்ஷன் டி, 6வது ஐந்தாண்டு திட்டம். இது வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் 6வதுன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் ப்ரீவியஸ் இயர் கொஷினில் 5வதுன்னு இருக்குது. உண்மையான டேட்டாவும் 5வது தான். சரிங்களா? ஸ்கூல் புக்கில் 6வதுன்னு இருக்கிறனால இங்கே 6வது போடலாம்.
அப்போது 6th 5-year பிளானோட டைம் பீரியட் வந்து 1980லேருந்து 85. இவங்களோட முக்கியமான ஃபோக்கஸ் வந்து வறுமை ஒழிப்பு, அதுக்கப்புறம் தொழில்துறையில் வந்து தற்சார்பு. இவங்களோட லட்சியம், அதாவது 6வது 5ஆண்டு திட்டத்தோட லட்சியம்னு சொல்லி இதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க புக்கில், வறுமை ஒழிப்பு, அதாவது கரிபி ஹட்டாயோ. இவங்களோட இலக்கு வந்து 5.2%, எட்டிய வளர்ச்சி விகிதம் வந்து 5.7%. இந்த டைமில் பிரைம் மினிஸ்டராக இருந்ததும் இந்திரா காந்தி தான். இந்த பீரியடில் தான் 1980ல் 6 வங்கி வந்து தேசியமயமாக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி 4th 5-year பிளானோட டைம் பீரியட் வந்து 1969லேருந்து 74. இந்த 1969ல் 14 வங்கி வந்து தேசியமயமாக்கப்பட்டிருக்கும். சரிங்களா, இது ரெண்டுமே இம்பார்ட்டண்ட். ஸ்கூல் புக்கில் டேட்டோடு இருக்கும், அதை வந்து நம்ம பேங்கிங் டாபிக் பார்க்கும்போது டீட்டெயிலாக பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஷின், 6வது 5ஆண்டு திட்டத்தின்படி பொருளாதார இலக்கு விகிதம் என்ன? இதை இப்போ தான் பார்த்தோம் இலக்கு. ஆன்சர் ஆப்ஷன் சி, 5.2%. இந்த 6th 5-year பிளானோட டைம் பீரியட் வந்து 1980லேருந்து 85. இந்த டைமில் தான் 1982ல் நபார்டு ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஷின், ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா எந்த 5ஆண்டு திட்டத்தில் தொடங்கப்பட்டது? ஆன்சர் 7வது. 7th 5-year பிளானோட டைம் பீரியட் வந்து 1985லேருந்து 1990. இவங்களோட ஃபோக்கஸ் வந்து தன்னிறைவு பொருளாதாரம், அதுக்கப்புறம் ஆக்கப்பூர்வமான வேலைவாய்ப்பு. சரிங்களா, ஃபஸ்ட்டு டைம் வேலைவாய்ப்பை பற்றி 7th 5-year பிளானில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து செகண்ட் வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், டிஎன்பிஎஸ்சியோட கொஷின் தான் இது. முதன்முறையாக பொதுத்துறைக்கும் மேலாக தனியார் துறைக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது. எந்த 5-year பிளானில் இதை பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால் 7வது 5-year பிளானில். இவங்களோட இலக்கு வந்து 5%, ஆனால் எட்டிய வளர்ச்சி விகிதம் வந்து 6%. இந்த டேட்டா இம்பார்ட்டண்ட். ப்ரைவேட் செக்டாருக்கு வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பப்ளிக் செக்டாரை விட ஃபஸ்ட் டைம். நெக்ஸ்ட் கொஷின், 7வது 5ஆண்டு திட்டத்தில் எதில் சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டது? இப்போ தான் பார்த்தோம், வேலைன்னு ஒன்று இருக்கா, ஸோ அதை வச்சு நீங்கள் இது ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இது வந்து டிஎன்பிஎஸ்சியோட கொஷின் தான். உணவு, வேலை மற்றும் உற்பத்தி திறன். நெக்ஸ்ட் கொஷின், 8வது 5ஆண்டு திட்டத்தின் காலம் என்ன? ஆன்சர் 1992லேருந்து 97. 8th 5-year பிளானோட டைம் பீரியட் வந்து 1992லேருந்து 97. இவங்க வந்து வேலைவாய்ப்பு, அதுக்கப்புறம் கல்வி, சமூக நலன் மூணுத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, வேலைவாய்ப்பு கூட கல்வியும் சேர்ந்து வந்தால் அது வந்து 8th 5-year பிளான். இந்த டைமில் தான் புதிய பொருளாதார கொள்கை வந்து போட்டிருப்பாங்க, 1991ல் போட்டிருப்பாங்க. இவங்களோட இலக்கு வந்து 5.6%, ஆனால் எட்டிய வளர்ச்சி விகிதம் வந்து 6.8%. 1995 இந்த பீரியடில் தான் ஜனவரி 1ஆம் தேதி வந்து வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, உலக வர்த்தக அமைப்பு. இதில் வந்து இந்தியா மெம்பர், அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின், எந்த 5ஆண்டு திட்டம் சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சிக்கு கவனம் செலுத்தியது? ஆன்சர் 9வது 5ஆண்டு திட்டம். சமூக நீதி, அதுக்கப்புறம் சமமான வளர்ச்சி. 9th 5-year பிளானோட டைம் பீரியட் 1997லேருந்து 2002. இவங்களோட ஃபோக்கஸ் வந்து சமூக நீதியும் சமமான வளர்ச்சியும். இவங்களோட டார்கெட் வந்து 7%, ஆனால் எட்டிய வளர்ச்சி விகிதம் வந்து 5.6% தான். நெக்ஸ்ட் கொஷின், 2012ஆம் ஆண்டிற்குள் வறுமை விகிதத்தை 15% குறைக்கும் 5ஆண்டு திட்டம் எது? ஆன்சர் 10வது 5ஆண்டு திட்டம். 10th 5-year பிளானோட டைம் பீரியட் வந்து 2002லேருந்து 2007. இவங்க வந்து 2 விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஒன்று வந்து 2012க்குள்ளே வறுமை விகிதத்தை வந்து 15% கம்மி பண்ணணும். நெக்ஸ்ட்டு அடுத்த 10 ஆண்டுகளில் தலா வருவாயை 2 மடங்காக உயர்த்த வேண்டும். இந்த ரெண்டுமே 10th 5-year பிளானில் சொல்லியிருப்பாங்க. இங்கே பாருங்கள், இது வந்து 10th 5-year பிளானா, இங்கே வந்து 10 ஆண்டுகளில்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ 10 ஆண்டுகளில்னு வந்தால் 10th 5-year பிளான். அதே மாதிரி 15% இருக்கும். இந்த 2 டேட்டா வச்சு நீங்கள் வந்து லிங்க் பண்ணிடலாம். இந்த 2 டேட்டாவுமே இருந்தால் அது வந்து 10th 5-year பிளான். இவங்களோட இலக்கு வந்து 8%, ஆனால் எட்டிய வளர்ச்சி விகிதம் வந்து 7.2%. நெக்ஸ்ட் கொஷின், 12வது 5ஆண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் டி, விரைவான, அதிகமான, உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சி. அதாவது 12வது 5ஆண்டு திட்டத்தோட டைம் பீரியட் வந்து 2012லேருந்து 17. அப்படியே 12 ஞாபகம் வச்சுக்கலாம். இவங்களோட ஃபோக்கஸ் வந்து விரைவான, அதிகமான, உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சி. இவங்களோட இலக்கு வந்து 8%. இந்த 12th 5-year பிளானோட இலக்கை வந்து இது வரைக்கும் 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சியில். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த 12க்கு முன்னாடி வந்தது தான் 11th 5-year பிளான். அது 2007லேருந்து 2012. இவங்களோட ஃபோக்கஸ் வந்து விரைவான, அதிகமான, உள்ளடக்கிய வளர்ச்சி. இந்த ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும், பட் லைட்டாக டிஃபர் ஆகும். கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இவங்களோட இலக்கு வந்து 8.1%. இவங்க எட்டிய வளர்ச்சி விகிதம் வந்து 7.9%. நெக்ஸ்ட் கொஷின், நிதி ஆயோக் எப்போது உருவாக்கப்பட்டது? ஆன்சர் 2015. டேட் வந்து January 1.
இந்த பிளானிங் கமிஷன் இருக்குல்ல, திட்டக்குழு, இதுக்கு பதிலாக இதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு வந்தது தான் நித்தி ஆயோக். நிதி ஆயோக் வந்து எப்போ வந்திருக்கு? January 1, 2015. இந்த செகண்ட் டேட்டா இம்பார்ட்டன்ட், 13 ஆகஸ்ட் 2014. இந்த டேட்டில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, திட்டக்குழு பிளானிங் கமிஷனை வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நிதி ஆயோக் வந்து ஃபார்ம் பண்ணதாக சொல்லியிருப்பாங்க. நிதி ஆயோகோட சேர்மன் வந்து எப்போவுமே பிரைம் மினிஸ்டர் தான். இப்போ இருக்கிற துணைத் தலைவர் வந்து சுமன் பெரி. ஆனால் நிதி ஆயோக் ஃபார்ம் ஆகும்போது இருந்த ஃபஸ்ட்டு துணைத் தலைவர், ஃபஸ்ட்டு வைஸ் சேர்மேன் ஆஃப் நிதி ஆயோக் யாருன்னு கேட்டால் அரவிந்த் பனகாரியா. இந்த டேட்டா இம்பார்ட்டண்ட். எக்கனாமிக்ஸில் ஃபயர் பிளான் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதெல்லாம் வேணுமோ அந்த டேட்டாஸ் எல்லாமே நான் எடுத்து கொடுத்துட்டேன். PDF வந்து டெலிகிராம் சேனலில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.